இங்க இவர்தான் மரணத்தின் கடவுள். யாரோட உயிரெல்லாம் முடிஞ்சிருச்சோ அவங்களோட உயிரெல்லாம் எடுக்கிற வேலையை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் இந்த வேலையை பார்க்கறதுக்காக அட்வான்ஸான ஒரு மிஷின் வச்சிருக்காரு. அந்த மிஷின்ல ஒவ்வொருத்தர் போட்டோவா வந்துகிட்டே இருக்கும். அப்படி வர போட்டோவை இவர் எடுத்து சீல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கயிறை அறுத்து விட்டா அவங்களோட உயிர் போயிடும். இவரே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பூனையோட போட்டோ வருது. இவரும் அந்த போட்டோவை எடுத்து சீல் வச்சுட்டு அந்த பூனைக்கான கயிறை எடுத்து அறுத்து விட்டுறாரு. அடுத்து ஒரு குட்டி பொண்ணோட போட்டோ வருது. இதை பார்த்ததுமே அவர் வேலை செய்யறதே நிறுத்திடுறாரு. ஒரு குட்டி பொண்ணோட உயிரை நான் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்றது, அவரோட வேலையை அவர் செஞ்சுதான் ஆகணும்ன்றனால அந்த பொண்ணோட கயிறை எடுத்து அறுக்கலான்னு போகும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இவரும் இவர் செய்யற வேலையை விட்டுட்டு போயிட்டு டோரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா இவர் கயிறை அறுக்கலாம்னு நினைச்சா அந்த பொண்ணு தான் அங்க வந்து நின்னுட்டு இருக்கா. இதை பாக்குற அவருக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கையில ஒரு போட்டோ வச்சிருக்கா. அந்த போட்டோல பூனைக்குட்டி இருக்குது. அந்த பூனையோட உயிர் தான் இவர் இதுக்கு முன்னாடி எடுத்திருப்பாரு. அந்த குட்டி பொண்ணு அந்த அங்கிள் கிட்ட இந்த பூனையை பாத்தீங்களான்னு கேக்குறா. அவரும் மனசுக்குள்ள 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பூனையோட உயிரை எடுத்தேன். ஆனா இப்போ உன்னோட உயிரையும் நான் எடுத்துதான் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த குட்டி பொண்ணு உள்ள நிறைய கயிறெல்லாம் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ள ஓடி போறா. இதை பாக்குற அங்கிள் பின்னாடியே போயிட்டு அந்த பொண்ணோட கயிறை நான் எப்படியாவது கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கட் பண்ண பாக்குறாரு. பட் அந்த டைம்ல அந்த குட்டி பொண்ணு உள்ள இருந்த ஒரு ரிமோட்டை எடுத்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடிட்டு இருக்கா. இதனால அங்க தொங்கிட்டு இருந்த கயிறெல்லாம் மாத்தி மாத்தி ஓட ஆரம்பிச்சிருது. இதை எப்படியாவது புடிச்சு கட் பண்ணணும்ன்றதுக்காக அந்த அங்கிளும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணு அங்க ஒரு மிஷின்ல கலர் கலரா லைட் எரியறத பார்த்துட்டு இவ கையில வச்சிட்டு இருக்கிற ரிமோட்டை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துக்கு போறா. இவளும் ஜாலியா அங்க இருக்கிற பட்டன் எல்லாம் அழுத்தி அழுத்தி விளையாடிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அந்த பூனையோட போட்டோ இவ கண்ணு முன்னாடி வருது. இதை பாக்குறவ அப்படியே சோகமாயிரா. ஏன்னா அந்த பூனையோட போட்டோல சீல் வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம அதோட கயிறை கட் பண்ணி விட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவர் தான் இந்த உயிரை எடுக்கிற வேலையெல்லாம் பாக்குறாரா அப்படின்றத இவ தெரிஞ்சுக்கிறா. இந்த அங்குளும் அந்த பொண்ணோட கயிறை எப்படியாவது புடிச்சு கட் பண்ணலான்னு பாக்கும்போது கரெக்டா கட் பண்ற டைம்ல அங்கிள் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிடுறா. திரும்பி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு இந்த அங்குளோட கயிறை வச்சிருக்கா. நீங்க என்னோட பூனையை திரும்ப தரலனா நான் இந்த கயிறை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றா. இந்த அங்குளும் நீங்க எதுவும் பண்ணிடாத, நான் கண்டிப்பா உன்னோட பூனையை திரும்ப தரேன்னு சொல்றாரு. இவரும் அந்த மிஷின்ல ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மாத்தி அந்த பூனைக்கு உயிர் வர வைக்கிறாரு.